வணக்கம். என் பெயர் ரோஷன். நான் சென்னையில வசிக்கிறேன். என்னுடைய அப்பாவுடைய பேர் வள்ளிநாயகன். அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்றாரு. என்னுடைய அம்மாவுடைய பேர் கவிதா. அவங்க ஹோம் மேக்கரா இருக்காங்க. நான் நடந்து முடிஞ்ச சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2025 தேர்வுல ஆல் இந்தியா ரேங்க் 626 எடுத்திருக்கேன். இது என்னுடைய 3rd அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ என்னுடைய கிராஜுவேஷன் வந்து 2022ல நான் பிடெக் இசிஇ சாஸ்திரால பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பிசிஎம் வந்து அரம்ல ஜாயின் பண்ணேன். ஸோ கடந்த 3 வருஷமா நான் அரமோட அசோசியேட் ஆயிருக்கேன். ஸோ பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி பிலிம்ஸ் வந்து என்னுடைய மொத்த நோட்ஸுமே நான் ஆரம் பிசிஎம்ல எடுத்தது தான் நான் 3 வருஷமே ஃபாலோ பண்ணேன். பாலா சார் ஹிஸ்ட்ரி நோட்ஸ் அண்ட் திலீப் சாருடைய ஜியோகிராஃபி நோட்ஸ் அண்ட் காளிதாஸோடைய எக்கனாமிக் நோட்ஸ் தான் எனக்கு 3 வருஷமே ரிலே பண்ணேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் செல்வா சாருடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப்டர் எவ்ரி பிலிம்ஸ் டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸும் நான் வந்து அரம்ல தான் 3 வருஷமே நான் போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து செக்ஷனலாகவும் நம்மளால ஒரு வீக்ல வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டாக வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து ஒரு மந்த்துமே பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டும் வந்து அரமுடைய மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து நான் ப்ரிலிம்ஸில் வந்து என்னால் வந்து இந்த 3வது அட்டம்ப்ட்ல வந்து அரமுடைய ஹெல்ப்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து மெயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் வந்து மெயின்ஸோடைய டியூரேஷனை வந்து 2 மந்த்ஸாக வந்து குறைச்சிட்டாங்க. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டராக வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபியர் தான் இருந்தது. பட் ஆனால் த சீரீஸ் ஆஃப் ஆரம் வந்து லைக் வி ஆல் நோ GS1 GS4 எஸ்ஏ வந்து வைட்டல் பார்ட் வந்து ப்ளே பண்ணும். வேறு அதெல்லாம் தான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஆரம் டெஸ்ட் சீரிஸ் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி அதில் எப்படி ஈஸியாக நம்ம வந்து ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மென்டர்ஷிப் அவங்க ப்ரொவைட் பண்ணது வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸை வந்து கூப்பிட்டு அதுலேருந்து எங்கள் பேப்பர்ஸை வந்து எவாலுவேட் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து அப்படியே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. ஸோ தோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் we were able to get the experience of those people who have more experience than us. ஸோ அதனால எங்களுக்கு வந்து அந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் போய் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக பயம் இல்லாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி தேர்ட்லி என்னை பொறுத்த GS2 பொறுத்த வரைக்கும் நான் டு நாட் மிஸ் சீரிஸ் தான் ஃபுல்லி ரிலை பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அப்படின்றதுனால என்கிட்ட ப்ராப்பர் நோட்ஸ் இல்லை. அண்ட் டு நாட் மிஸ் சீரிஸ் வந்து எனக்கு ரெடிமேடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து அப்படியே கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக அமைஞ்சது. அதே மாதிரி GS4 வந்து கார்த்திகேயன் சாரோட புக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய கிளாஸஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் டோட்டலாக ரிலே பண்ணேன். அதே மாதிரி அவங்க கொடுத்த கீவேர்ட்ஸ் அண்ட் அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸோட எப்படி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணலாம், ஆன்சர் வந்து நம்ம எப்படி ஹை ஸ்கோரிங் மார்க்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த 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 டைம் பீரியடில். ஸோ எனக்கு வந்து இந்த GS2 GS4 தான் வந்து இந்த கடைசி 2 மந்த்ஸில் நான் பயங்கர ஸ்ட்ராங்காக போனதுனால எனக்கு வந்து மெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக அமைஞ்சுது. அண்ட் இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய மென்டரான ராஜபிரபு சாருக்கும் வந்து நான் வந்து என்னுடைய தேங்க்ஃபுல்னஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னால் வந்து இங்கே வந்து மெயின்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. தென் தேர்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூவர் வந்துட்டு முதல்ல எனக்கு ஃபியர் தான் இருந்தது. எப்படி நம்ம போய் அந்த 5 மெம்பர் போர்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் அரமுடைய ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ பேட்டர்ன் வேர் ஃபர்ஸ்ட் 1-to-1, தென் ப்ரீ மார்க், தென் மார்க் இன்டர்வியூஸ் வந்து எனக்கு அந்த ஃபியரை வந்து போக்க முடிஞ்சுது. நான் வந்து இந்த இடத்துல வந்து மென்டர்ஸான ஸ்ரீ விஷ்ணு சார், வைசாக் சார் அண்ட் செந்தில் சார் அண்ட் பாலமுருகன் சாருக்கு வந்து நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்ட்ரக்சர்டான சப்போர்ட் அண்ட் டாஃப் அனாலிசிஸ் வேர் ஒரு டாஃப் கீவேர்டுமே எடுத்து அதுலேருந்து எப்படி கொஷின் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்ததுனால நான் அது வந்து கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது என்னால் அங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் என்னால் இங்கே இன்டர்வியூவில் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அரம்ல வந்து அதே மாதிரி 4 போர்ட் ஆஃப் மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். 4 போர்டுமே வந்து எனக்கு பயங்கர கார்டியலாக என்னுடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸஸ் வந்து எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எப்படிலாம் நம்ம கொஷின்ஸை வந்து இன்னும் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக சொன்னாங்க. ஸோ அதனால என்னால் வந்து பெட்டராக ஆல்ரெடி மார்க் இன்டர்வியூஸ்லேயும் நம்ம வந்து பியூரோக்ராட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால அங்கே போய் ரியல் இன்டர்வியூலையுமே ஈஸியாக வந்து பியூரோக்ராட்ஸை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால என்னால் இன்டர்வியூவில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியை வச்சு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே ஆப்டிமிஸ்ட். ஏன்னா நமக்கே தெரியும் யூபிஎஸ்சி வந்து எவ்வளோ அன்சர்டனாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்து ப்ரோக்ரஸ் ஆக அந்த அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்டேஜுமே நம்ம எவ்வளோ ஆப்டிமிசமாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது. அண்ட் செகண்ட்லி, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் பீப்புள் அரௌண்ட் அஸ் who have more trust, and whenever
நம்ம வந்து டவுனாக இருக்கும்போது அவங்க வந்து தட்டி கொடுக்குற மாதிரி, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பீப்புள் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், மென்டர்ஸ், டீச்சர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த சந்தோஷமான தருணத்தில் என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அறமுடைய மென்டாஸான கார்த்திகேயன் சார், செந்தில் சார், பாலா சார், திலீப் சார், காளிதாஸ் சார், பாலமுருகன் சார் அண்ட் அதர் டீச்சர்ஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு அதனால தான் இவங்களோட சப்போர்ட்டால தான் என்னால் இந்த தேர்ட் அட்டம்ப்ட்லேயே என்னால் வந்து இந்த யூபிஎஸ்சியான கடினமான எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.